வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. ஸோ எப்போதும் சொல்கிறது தான். ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட உங்களது லக்னம், உங்களது ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். ஸோ லக்னத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்திற்கு விருச்சிக ராசி மகர லக்னம்னா மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கிங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, பார்க்க மறக்காதீங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது 1/4ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல 3/12 போது நிறைய வீடு சம்பந்தமான விஷயங்களை ஏற்கனவே செலவு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கிளியராக வரதுக்கான வாய்ப்புகள், உங்களது முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான சிறப்பாக இருக்குது. என்றைக்குமே ராசி அதிபதி 12ல் இருக்கும்போது நல்ல ஒரு செலவுகள், அதாவது வீடு கட்டணும், இல்லை வண்டி வாகனம் வந்து சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள், பராமரிப்பு வேலைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படிங்கும்போது மிதுன லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. மற்றபடி வந்து 2ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் 12 மற்றும் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கிறதும், ஸோ 11 மற்றும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது வாயால் கெடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏதோ தேவையில்லாமல் இடவிடமாக பேசிட்டு வாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப கவனமாக பேசணும், கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா வந்து நீச்ச செவ்வாய் வந்து என்ன பண்ணோன்னா தேவையில்லாத ஒரு விஷயங்களை நம்ம பேசி அதனால் மாட்டிக்கிட்டு அதனால் அவமானப்படுவதற்கான வாய்ப்பு, பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் தாங்க. செவ்வாய் நீச்சம். அது மட்டும் இல்லாமல் கூட சுக்கிரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து கொஞ்சம் வந்து ஏடாவடமாக யாராச்சும் பேசணும், கொஞ்சம் கம்முன்னு போகிறத பார்த்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஏதாவது பேச போய் அதனால் ஒரு ரொம்ப வழக்குகளோ ஒரு சின்ன ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டம் தாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 3ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும், பெரிய பெரிய முயற்சிகள் எடுக்கணும், ஒரு வேகம் அதிகமாக இருக்கும். ஸோ இது யாருக்கு மேஜராக இருக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மற்றபடி 4ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறது, அம்மாக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கனால வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறது, குழந்தைகள் விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பசங்களுடைய நடவடிக்கைகள் வந்து இந்த நீச்ச செவ்வாயோட சுக்கிரன் இருப்பதனால் சின்ன கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். ஸோ இந்த நேரத்தில் வந்து சம்பளம் எனக்கு நிறைய வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வேலை செய்கிற இடங்களில் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஜம்முன்னு இருப்பீங்க. ஸோ இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும், மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 7ஆம் அதிபதி குரு. ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் வந்து இருக்கிறது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. 7 மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதி குரு இருக்கும்போது தொழிலிலும் வந்து நல்ல ஏற்றங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான, அது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கும் கூட பெரிய லாபங்களை கொடுக்கும். ஏன்னா ராகு அங்கே சம்மந்தப்படும் போது பெருத்த லாபங்களை கொடுக்குங்கிறது வந்து எந்த வித மாற்றம் இல்லை. 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் லாபங்கள் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதாவது மிதுன லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கணும், பெருத்த ஒரு லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெருத்த லாபங்கள் கிடைக்குது, இந்த தொழிலை பெருசாக போகணும், அதிகமாக கடன் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அப்பா கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன ஒரு அதிருப்திகள் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்படிப்புகள் வெளிநாடு போய் படிக்கணுங்கிறதுலாம் வந்து நான் கேட்ட கோர்ஸ் கிடைக்குமாங்கிற ஒரு பயமோ ஒரு கன்ஃபியூஷனோ கண்டிப்பாக இருக்கும். மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இலக்குகளை வந்து சிறப்பாக வந்து அடைவதற்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ அந்த பிரார்த்தனையை வந்து மனதார பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல வளர்ச்சி ஏற்படுத்துன்றதில் வந்து எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ராகு கேது. ஸோ என்றைக்குமே வந்து இந்த ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள், ஸோ இது எப்படி நம்ம ஜாதகத்தை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து எல்லாருக்குமே உங்களுடைய ஜாதகங்கள் நல்லா தெரியும். ஸோ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிளானட் வந்து நிறைய இருக்கும். ஸோ நிறைய பிளானட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும். என்றைக்குமே இந்த ராகு கேதுகள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் பிளானட் மேலே அது போதுன்னு வைக்கலேன், அந்த ராகு வந்து கோச்சாரத்தில் போகும்போது அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஸோ எப்படி வந்து உதாரணம் சொல்ல போனால் இப்போ வந்து ராகு வந்து மேஷத்தில் இருக்குது. ஸோ மேஷத்தில் இருக்கிற அந்த ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் உச்சம்
ஓகேங்களா. சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற வச்சுமே. ஸோ அங்கே வந்து இந்த ராகு வந்து இப்போ பிரயாணிக்கும் போது அந்த டிகிரியில் வந்து இவருக்கும் வந்து இப்போ ஒரு 7 டிகிரி 10 டிகிரியோ 12 டிகிரியில் இருக்கணும். அப்போது வந்து இது பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ சூரியன் மேலே வந்து இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு மேஷ லக்னக்காரர், சூரியன் 5ஆம் அதிபதி, சூரியன் அந்த லக்னத்திலேயே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உச்சமாக இருக்கும்போது எல்லாருமே பெரிய ஒரு வளர்ச்சி, ஆஹா சூப்பராக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோச்சாரத்தில் ஒரு ராகு வந்து அந்த சூரியன் மேல் பிரயாணிக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், அதிகாரத்துவம், அதாவது முதலாளி சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு டார்ச்சரை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு சூரியன் மேல் பிரயாணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக, சூரியன் மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் குரு மேலே வந்து ஒரு ராகு பிரயாணிக்குது, உங்களுக்கு வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு அங்கே தான் இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ மேஷத்தில் குரு இருக்குன்னு வச்சுமே, அது மேலே வந்து ராகு பிரயாணிக்கிற அந்த காலகட்டம் என்ன இருக்குன்னா, என்றைக்குமே ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து குருவை தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம். ஸோ அவங்க மேலே வந்து அதை ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். இது வந்து ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். அந்த 3 மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஆகிடும். ஸோ வந்து பிளாங்க் ஆக்கி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ராகு வந்து அது மேலே போகும்போது அது சார்ந்த துறை, அது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அது வந்து எஸ்கேப் பண்ணலாம். அதே மாதிரி கேதுவும் அப்படி தான். ஸோ கேது வந்து இப்போ வந்து துலாமில் இருக்குது. இப்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனால் சுக்கிரன் வந்து அங்கே வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது துலாமில் அப்படிங்கும்போது, அங்கே கேது அது மேலே போகும்போது மனைவி சார்ந்த உறவுகள், பெண்கள் சார்ந்த உறவுகளால் நமக்கு ரொம்ப டென்ஷன்ஸு, வழக்குகள், கேதுனாலே வழக்குகள், கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னும் போது அது 3லேருந்து ஒரு 4 மாதம் வந்து போட்டு படுத்தி எடுத்துருங்க. ஸோ என்னோடய உதாரணம் சொல்ல போனோம்னா எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிற டைம். ஸோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும், ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் மீன்ஸ் என்னோடய வேலையை வந்து திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு. ஸோ இது என்னென்னா வேலை வந்து பறிக்கப்பட்டோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடும், என்னென்னா அது செவ்வாய் திசை ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிடுச்சுன்னு. என்றைக்குமே வந்து எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே கிடையாது. பட் அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்தால்தான். பட் அப்படி இருந்தபோது எனக்கு வேலை பறிக்கப்படும் போது எனக்கு வந்து நான் நினச்சேன் இன்னொரு வேலை கிடச்சிருங்கிற தைரியத்தில் நான் பேப்பர் போட்டேன். பட் என்னாச்சுன்னா பேத்தட்டிக்கலி அந்த வேலையை வந்து நமக்கு ஒரு சின்ன இதில் வேறு ஒரு விஷயத்தில் கிடைக்காம போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கொடுமையிலேருந்து நான் எப்படி வரப்போகிறேன்னு தெரியல. ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை இல்லைன்னும் போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குச்சு. அது ஒரு 3 மாதம் இருந்துச்சுங்க. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எனது தசாதிபன், இனிமேல் தசா புத்தி அந்தரங்கள் தொடர்பு இருந்தால் தான் இது நிறைய நடக்கும், இல்லைன்னா மைல்டாக தான் பாதிக்கும். ஸோ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது. அந்த டைமில் ஜனனகால ராகு வந்து அந்த செவ்வாய் மேலே போகும்போது அந்த 3 மாதங்கள் நான் வந்து படாத கஷ்டப்பட்டேன். எனக்கு வேலையிலேருந்து கண்டிப்பாக கை வச்சிச்சுங்க. வேலை சம்மந்தமான விஷயங்களில் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இந்த 3-4 மாதங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ். 4 மாதம் வந்து எனக்கு வருமானம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கையில் வச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் ராகு அது மேல் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தை வச்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி கேதுவும் அது மாதிரி தான். கேது எப்பப்போலாம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து எது மேலே பிரயாணிக்கிறது பாருங்கள். கிரகம் இல்லைன்னா ஒன்றுமே எஃபெக்ட் பண்ணாதுங்க. அது கிரகத்து மேலே போகும்போது தான் ராகு கேதுகள் எஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் டிப் ஆஃப் த வீக். ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.